வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு கோலா உருண்டை குழம்பு செய்யறதை பற்றி பார்க்க போகிறோம். கோலா உருண்டை குழம்பு செய்யறதுக்கு மட்டனை வேக வச்சு அது அப்புறம் சோம்பு, கொஞ்சம் பொட்டுக்கடல, ஒரு பச்சை மிளகா, கொஞ்சம் இஞ்சி, 2 பல்லு பூண்டு எல்லாம் போட்டு அரைச்சிக்கணும். அரைச்சி அந்த உருண்டை பிடிச்சிக்கிட்டு அதை பொரிக்கணும். அந்த உருண்டையெல்லாம் பொரித்து எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் குழம்புக்கு ரெடி பண்ணணும். குழம்புக்கு வெங்காயம், கொஞ்சம் தக்காளி, கொஞ்சமாக பொட்டுக்கடல, கொஞ்சம் ஜீரகம், கொஞ்சம் பட்டை, கிராம்பு, கல்பாசி இதெல்லாம் போட்டு அரைச்சிக்கணும். இப்போ என்ன பண்ணணும், குழம்பு ரெடி பண்ணணும். குழம்பு ரெடி பண்ணுறதுக்கு இந்த பட்டை கிராம்பெலாம் போட்டுக்கிட்டு அடுத்து கொஞ்சம் இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்கிட்டு வெங்காயம் கொஞ்சம் தக்காளி கொஞ்சம் போட்டு கிண்டிக்கணும். அதுக்கப்புறம் அந்த அரைச்சி வச்ச விழுதை கொட்டிட்டு கொஞ்சம் உப்பு போட்டு கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டு அதுக்கப்புறம் இந்த குழம்ப வேணுங்கிற தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொதிக்க வைக்கணும். கொஞ்சம் திக்காக வந்த பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இந்த கோலா உருண்டையை போட்டு மூடி வச்சுக்கணும். அப்போ சாப்பிடும்போது இந்த கோலா உருண்டை குழம்பு எடுத்து ஊற்றி வச்சுக்கிட்டு முட்டை ஆம்லேட் எங்கள் வீட்டில் என்ன எலும்பு குழம்பு, ரசம், ஒரு கோலா உருண்டை, இதான் இன்றைக்கி லஞ்சு எங்கள் வீட்டில். வாங்க சாப்பிட்லாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இன்னொரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.